Hi friends, welcome to RamAnis Atrocities. இந்த வீடியோவில் முழு முதல் கடவுளான விநாயகர் அவருக்கு சிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தினா ஹைலைட்டே அந்த கொழுக்கட்டை தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகியில் என்னென்ன டைப் ஆஃப் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எந்த செயலை தொடங்கினாலும் ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்திக்கு ஃபஸ்ட்டு ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி எவ்வளோன்னா 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எவ்வளோன்னா 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம் போதுமானது. இப்போது 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் ஓரளவு தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கும். தேங்காய் நான் லைட்டாக அரைக்கும் போதுட்டு கூட 2-3 ஏலக்காயும் சேர்த்து நான் துருவினது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் வெள்ளைப்பாகில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் மாவை போட்டுட்டு சூட்டோடு நல்லா கிளறினீங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று நல்லா திரண்டு வரும். அது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மாவை வந்துட்டு கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு பார்த்திங்களா எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் அல்லது நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து நல்லா உருண்டை திரட்டி கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு நான் உருண்டை திரட்டிக்கிருக்கோம். பசங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. சரி வாங்க, நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க, வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஸோ பசங்க 2 பேருமே கொழுக்கட்டை மாவு எனக்கு உருண்டை திரட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் மாவை உருண்டை திரட்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் மாவை பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக திரட்டிட்டு நடுவில் வந்து தேங்காய் பூரணம் வச்சுக்குவோம். தேங்காய் பூரணம் வச்சுட்டு சமோசா மாதிரி இப்படியே மடித்து எடுத்துக்குவோம். தேங்காய் பூரணம் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சமாக சுகரு, 2-3 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் பூரணம் நான் எடுத்துக்கிட்டேன். நாம் எடுத்த தேங்காய் பூரணத்தை இந்த கொழுக்கட்டை மாவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நாம் மடித்து எடுத்துக்குவோம். எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவெல்லாம் நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாம் திரட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம கொழுக்கட்டைங்களை இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டையும் பூரணம் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க உருண்டை திரட்டின கொழுக்கட்டையும் கூடவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாங்க கார கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம்.
கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அப்போ சொன்ன அதே மெத்தடு தான். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுட்டு சூட்டோடு நீங்கள் மாவை போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கிளறினீங்கன்னா மாவு நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். நாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், பிடி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாவை பிடி கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொழுக்கட்டையை வந்து உருண்டையாக திரட்டி எடுத்துக்குவோம். ஏன்னா தாளிச்ச கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக கொஞ்சம் உருண்டை திரட்டி எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் பூரண கொழுக்கட்டை தான். இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூரணம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி குட்டியை தட்டு மாதிரி பரப்பி விட்டுட்டு அதில் தேங்காய் பூரணம் அப்போ சொன்னால் அதே தான். தேங்காய், ஜீனி, 3 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் 1-2 நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டைங்களை மடித்து எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும். கொழுக்கட்டை எல்லாமே திரட்டிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே வெந்துருச்சு, எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கிற கொழுக்கட்டையை வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டைகளை இறக்கிக்கலாம். காரசாரமாக உளுந்து சேர்த்ததுனால மொறுமொறுன்னு தாளித்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கொழுக்கட்டை மாவு ஒரே மாவில் 3 டைப் ஆஃப் கொழுக்கட்டையும், கார மாவு கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கானதில் 2 டைப் ஆஃப் கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 டைப் ஆஃப் மாவு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் 5 டைப் 6 டைப் ஆஃப் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அரிசி மாவு கொழுக்கட்டையில் என்னென்ன டைப்லாம் பண்ணலான்னு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டைகளை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.